ஹலோ எவ்ரிவன், டீச்சிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஆர்பி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடந்துச்சுல, அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஆர்பி வெப்சைட் போனீங்கன்னா, trb.tn.government.in வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்லேயும் பண்ணுறேன். நீங்கள் வந்து இல்லைனா லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஓகேவா, பாட்னி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு சோசியல் ஒர்க், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து மைக்ரோபயாலஜிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மொத்தம் எத்தனை 56 ஸ்ட்ரீமுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இது ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கேப்சா இருக்கா, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகேவா? வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா டிஆர்பி நம்ம ரிசல்ட் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த் என்ன, மேலா ஃபீமேலா, என்ன கம்யூனிட்டி, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரோட மார்க்கு, பார்ட் ஏவோட மார்க். பார்ட் ஏ பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அதை வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்கங்கிறது தான் அந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி இப்போ வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து பார்ட் ஏல ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாஸ் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, குவாலிஃபைடு. ஸோ அடுத்த பார்ட் இது பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ மார்க்கு. ஸோ இது வந்து மொத்தம் இந்த 2 பார்ட்டும் சேர்ந்து, அதாவது ஃபஸ்ட்டு பேப்பரோட பார்ட் 2வும் பார்ட் 2 லைக்கணும் பேப்பர் 2வும் சேர்ந்து மொத்தம் 200 மார்க்கு. ஸோ அவுட் ஆஃப் 200 மொத்தம் எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 139. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இதுவும் போட்டு குவாலிஃபைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா மார்க்கும் போட்டு அவங்க குவாலிஃபை ஆகிருக்காங்களா இல்லையாங்கிறதும் ஓவரால் குவாலிஃபைங் ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க, பார்ட் 1ஓட குவாலிஃபை ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் படி தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் ரேங்கிங் எதுவுமே இன்னும் பண்ணல. ஓகேவா? இதில் ரேங்கிங் படிலாம் கொடுக்கல. இல்லை ரேங்கிங் படி தான் கொடுத்துருக்காங்க. 106, 107, 109, 110, 112, 114, 115, 117, 121. ஸோ ஹையஸ்ட் மார்க்கு 139 தான் எடுத்திருக்காங்க போல். ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடில் வந்து லாஸ்ட் மார்க் எவ்வளோ, 76, 75, 73. ஸோ அப் டு 70 மார்க்கு குவாலிஃபைடு கொடுத்துருக்காங்க. 70 மார்க் வரைக்கும் குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மறுபடியும் நாட் குவாலிஃபைடு. ஸோ 70 மார்க் எடுக்கலைன்னா ஃபஸ்ட் பேப்பரில் இதாகி கடைசியில் பார்ட் 2 ப்ளஸ் பேப்பர் 2ஓடு சேர்த்து 70 மார்க் எடுக்கலாம். அவங்களாம் வந்து நாட் குவாலிஃபைடு கேட்டகரியில் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது கீழே ஃபுல்லாகவே நாட் குவாலிஃபைடு தான். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணுன்னா நான் வந்து லிங்க் வந்து இதில் போட்டு வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து டேரெக்டாக லைக் வெப்சைட்டுக்கு போய் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட பிளாகில் போய் கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ஜாய். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அண்டு வந்து வேறு எதுவும் சொல்லுவாங்களே, என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ தான் மெயின். அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த லைக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே உங்களோட இதெல்லாம் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்றப்பல தான் அடுத்த ரேங்க் லிஸ்ட்டு பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, வேணா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மார்க் உண்டு, ப்ளஸ் அதுலேயும் ஜிஎல் இருந்தால் அதுக்குன்னு தனி மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு கடைசியாக இன்டர்வியூக்கு அப்புறம் போஸ்டிங். ஸோ இந்த இதில் வந்து நான் குவாலிஃபைங் ஆன எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நல்லபடியாக இது பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் பாருங்கள், பாவம். பார்ட் 2ல் மார்க் அதிகமாக 7750. ஓகே, குவாலிஃபை. ஆனால் 77 குவாலிஃபை ஆகலை, ஏன்னு தெரில, ஜென்ரலுங்கிறதுனாலையும். ஓகே. ஸோ பாஸ் ஆன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நல்லபடியாக இன்டர்வியூ பண்ணுறதுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி ஃபார் யூ ஆல்.